viewers, வணக்கம் and welcome to எதிர்காலம். இன்றைய நிகழ்ச்சியில நாம ஜாதக ரீதியான தீர்வுகள் உங்களுடைய பிரச்சனைக்கு காணவிருக்கோம். அண்ட் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பங்கேற்க நமக்கு தெளிவு அளிக்க ஜோதிஷ வித்யாபீடம் திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பெப்பஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், சந்தேகங்கள், ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டு எது உங்களுக்கு தேவையோ அதற்கான குறிப்புகள் எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிங்க. நிச்சயமாக எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பளிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவோம். நன்றி. தேங்க்யூ சார். சார், இப்போ ஜாதகம்னு சொல்லும்பொழுது கிரகங்கள் தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு நாம பிறக்கிற நேரத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஜாதகம் எழுதப்படுது இல்லையா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க சார். அதாவது நம்மளுடைய உடல் வளர்ச்சி மற்றும் உயிர் சார்ந்த விஷயங்கள், மன வளர்ச்சி, இது எல்லாத்திற்குமே காரணம் வான்வெளியில் உள்ள கிரகங்களுடைய ஆதிக்கம்தான். அந்த ஆதிக்கங்களுடைய மாற்றங்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் வளர்ச்சியும் வளர்ச்சி இல்லாத நிலை எல்லா விஷயத்தையுமே ஏற்படுத்துது. முக்கியமாக மன ஓட்டங்களையும் உடல் சார்ந்த விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது நிச்சயமாக கிரகங்களாக இருக்கிறது. அப்போது வான்வெளியிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் வான்வெளியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை பொறுத்து அந்த குழந்தையின் மீது ஒரு ஆதிக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. அதுதான் வாழ்க்கை முழுக்க அவங்கள, அதாவது ஒரு களிமண்ணை செஞ்சு ஒரு 2 hours நீங்கள் வெயிலில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக செட் ஆகிடும் உங்களுக்கு. அப்போது அதுபோல் ஒரு குழந்தை பிறந்த உடனேயுமே வான்வெளியில் உள்ள கிரகங்கள் என்ன மாதிரி ஆதிக்கத்தை செலுத்துதோ அதுதான் வாழ்நாள் முழுக்க அவருடைய வாழ்நிலை வாழ்க்கைகளாகவே இருக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். நம்ம இந்து தர்ம சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய முற்பிறவி கர்மவினைகளின் அடிப்படையில் உங்களுடைய பிறக்கின்ற நேரத்தில் கிரகங்கள் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இருந்த போதிலும் நம்பினாலும் நம்பாட்டியும் ஜோதிடத்தில் உள்ள கிரகங்கள் தான் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்பணுங்கிற அவசியம் இல்லை, நம்ப வேண்டாங்கிற அவசியமும் எங்களுக்கு இல்லை. எதா இருந்தாலுமே, இப்போ தாவர வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, விலங்குகள் வளர்ச்சி அடைவதாக இருந்தாலும் சரி, அது ஓர் உயிராக இருந்தாலும் சரி, பல உயிர்களாக இருந்தாலும் சரி, ஓரறிவாக இருந்தாலும் சரி, எதுவுமே வளர்ச்சி அடைந்து தன்னுடைய சமுதாயத்தினுடைய, அதாவது பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்கு முக்கியமாக தேவை கிரகங்களுடைய ஆதிக்கம். அந்த போய் புல் பூண்டெல்லாம் கேட்டோம்னா உங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கான்னா இல்லைன்னா சொல்லணும், அது தெரியாது என்ன நம்மளுக்கு. ஆனால் அவர்களும் வளர்ச்சி அடைவதற்கு வான்வெளி உள்ள கோள்கள் தான் உதவி புரிகிறது. அதனால நீங்க நம்புறவங்க நம்பாதவங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எல்லாருமே கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், இப்போ நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ 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 வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 24/1993. 93. ஓகே. பிறந்த நேரம் என்ன சார்? 12:14 AM மேடம், நைட்டு. ஓகே, AM. சரி, ஓகே. அதாவது 20ஆம் தேதி காலையில. புரியுது. விடியற் காலையில. 12:14. ஓகே. அப்புறம் நீங்க பிறந்த இடம் என்ன சார்? பிறந்த ஊர்? தேனி மேடம். தேனியில பிறந்தீங்க. உங்க பேர்? பிரகதீஸ்வரன் மேடம். பிரகதீஸ்வரன். ஓகே. என்ன பிரச்சனை இருக்கு சார் உங்களுக்கு? எதுக்காக இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? வயசு 24 ஆச்சு மேடம். நான் BE முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சரியான வேலை கிடைக்காம இருக்கு எனக்கு. நல்ல எந்த மாதிரி வேலை கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, இந்த மாதிரி சார். ஓகே. அரசாங்க உத்தியோகம் அவருக்கு கிடைக்குமான்னு பாக்குறாரு. இல்ல, எனக்கு எந்த மாதிரி வேலை கிடைக்கும், என்ன? நீங்க தான் BE முடிச்சிருக்கீங்களா? ஆமா. சரி. அதாவது நீங்க BE படிச்சிருக்கீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தேவை. அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய நிச்சயமா நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வெகுவாக இருக்கிறது. முயற்சி பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு 2014 கடைசியிலிருந்தே கொஞ்சம் தடுமாற்றமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்கும். அது மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகிறது. இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் கழிச்சு உங்களுக்கு நல்ல வேலையா அமையும். நீங்க அரசாங்க வேலைகளுக்கும் முயற்சி செய்யலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நல்ல அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? நீங்க அதற்கான முயற்சியை மேற்கொண்டுகிட்டே வாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி மாற்றத்தையும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வேலை தான் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதில் மாறுவதற்கான சந்தர்ப்பங்களும் இன்னும் 2-3 மாதத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பொறுமையா நிதானமா தேடுங்க. நிச்சயமா கவர்மெண்ட் வாய்ப்புக்கான, அரசு தொழில்களுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. அழைத்ததுக்கு மிக்க நன்றி
சார் இப்போ வந்து ஒரு ஒரு நாளுக்கு ஏத்த மாதிரி அந்த நாளுக்கான ஒரு உகந்த ஒரு கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கலர் நாம வந்து அணிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உருவாக்கும். அதாவது அது எதன் ரீதியில வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆள்கிறது. இப்போ மண்டேனா மூன் டே, மூணுனா சந்திரன், சந்திரனுடைய டே தான் மண்டே அப்படிங்கிறோம். சண்டேனா சன்னா சூரியன், அதனுடைய ஆதிக்கம் மிக்க நாள் உங்களுக்கு சண்டேன்றோம். இப்போ நம்ம அந்த மாதிரி கலர்களை சொல்லும் பொழுது, இப்போ சூரியனுடைய கலர், சந்திரனுடைய கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு வர்ணங்களை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இருந்த போதிலும் அந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்து நன்மை செய்யக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அந்த வர்ணம் அவங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் ஒரே கலரை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய ஜாதகத்தை ரைட். இப்போ இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். நான் எதிர்கால நிகழ்ச்சியில பேசணுங்க. எங்க பையனுக்காக கேட்கணுங்க. ஆமா, எதிர்காலம் நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க. வணக்கம். உங்க பையனுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 2/6/1991ங்க. 2/6/1991. ஓகே. பிறந்த நேரம் என்னம்மா? பிறந்த நேரம் 2:48ங்க. காலையிலயா இல்ல மதியங்க. மதியம். சரி, ஓகே. அவருடைய பெயர் என்ன? சிலம்பு செல்வன். ரொம்ப அழகான பேர். அவருடைய பிறந்த ஊர் எது? பிறந்தது சேலங்க. சேலம். சேலத்துல. சரி, ஓகே. என்ன கேட்கணும் உங்களுக்கு உங்க மகனை பத்தி? அவனுக்கு வேலை வாய்ப்பை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் கேட்கணுங்க. என்ன படிச்சிருக்காரு அவரு? அவரு BE முடிச்சிருக்கிறாருங்க. ஓகே, ஓகே. வாழ்த்துக்கள் அம்மா. வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்குது. கொஞ்சம் வெளியூரில் போய் தான் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதற்காக அவர் தயார்படுத்திக்கிட்டு போனார்னா நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். இந்த நிலையும் கூட இன்னும் 2-3 மாதங்கள், அதாவது நவம்பர் மேலே உங்களுக்கு மாறக்கூடிய நிலை இருக்குது. அதற்கப்புறம் வரக்கூடிய சூழ்நிலைகள் நல்லா அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயம் எடுத்தீங்கன்னா இவங்களுக்கு 26 வயசு ஆகிறது. இதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. இது கொஞ்சம் கேதுவுடைய சேர்க்கை சுக்கிரன் இருக்கிறதுனாலே கொஞ்சம் தாமதப்பட்ட திருமணத்தை எதிர்பார்க்கலாம். முதல்ல வேலையை தேடுங்க. வேலை சார்ந்த விஷயங்கள்ல சொந்த ஊரில் சொந்த இடத்துல கிடைக்காது. வெளியூர்களில் போய் இருந்து தான் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ அந்த வெளியூர் சார்ந்த ஊர்களுக்கு அனுப்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்தாகணும். எல்லாருமே படிச்சிருக்காங்க, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே படித்திருக்கிறார்கள். ஆனால் கடினமாக உழைக்க தயாராக இல்லை. அதுதான் இன்னைக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளாக இருக்குது. கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அடைவார்கள். அதை பற்றி எந்த மாற்றமும் இல்லைங்கம்மா. வாழ்க்கையின் பிற்பகுதி அற்புதமாக இருக்கும். அழைத்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்களுடைய பெயர், ஊர் இதெல்லாம் நீங்க வந்து ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தடங்கள் இல்லாம நீங்க வந்து லைவ்ல பேசுனீங்கன்னா நம்ம நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமா என்ன செய்யலாம், அதை எப்படி நீங்க அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். யா. ஸோ இப்போ இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. அழைத்ததுக்கு நன்றி. பிறந்த தேதி சொல்லுங்க. என்னோட நேம் வந்து செல்வராணி. நான் 14 ஜூன் 1986 வருஷம் 3:15 PM பிறந்த டைம். சரி, ஓகே. 3:15 PM. பிறந்த ஊர் என்ன? பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம் பக்கத்துல கீழையரால், தூத்துக்குடி மாவட்டம். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன கேட்கணும் சார் கிட்ட? எதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்? என்னன்னா, நான் போய் ஜாதக மரத்துல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு பண பிரச்சனையாவே இருக்குது. ஒரு அதாவது ஏதாவது பண பிரச்சனை, ஏதாவது கடன்ல மாட்டிக்கிற மாதிரியே இருக்குது. நீங்க ஏதாவது தொழில் பண்றீங்களா? வேலை ஜாப்ல இருந்தேன். குழந்தை பிறந்தனால நான் ரிசைன் பண்ணிட்டேன். என்னோட அப்பாவுக்காக நான் ஒரு கடன் பிரச்சனை அப்பாவோட நான் ஏத்துக்கிட்டேன். சரி. அது பாத்தீங்கன்னா 4 இயர்ஸா என்னால சரி பண்ணவே முடியல. அப்பாவும் லாஸ்ட் ஜனவரில இறந்துட்டாங்க. அவர் இறந்தும் அவரோட பிரச்சனையே நான் அப்பா அண்ணன் இருக்கிறான், இருந்தா கூட நான் தான் ஏத்துக்கிட்டது, நான் தான் சரி பண்ணிட்டு வரேன். 50% கிட்ட சரி பண்ணிட்டேன். ஆனா என்னால அதுல இருந்து ஃபுல்லா மீண்டு வர முடியல. இப்போ வருஷம் அதிகமாக எனக்கு அப்படியே ப்ரெஷர் அதிகமாகுது. நான் வீட்டுல வேற இருக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த இது தெரியாது. நான் தான் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இது எதனால, இல்ல நான் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, இல்ல என்ன பிரச்சனை, எனக்கு அது கரெக்டா என்னால கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே. வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய ஜாதகம் அற்புதமான ஜாதகமா இருக்கு. இதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற திசையும் கூட உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னா, உங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கு, எதிர்காலத்தை பத்தி பயமா இருக்குன்றீங்க. நீங்க கான்பிடன்ட் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப குழப்பமே வரக்கூடாது. இருங்க சொல்லிடுறேன் முதல்ல, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க.
உங்களுடைய கான்ஃபிடென்ட் என்பது வெளி உலகிற்கு பார்க்கும் பொழுது நான் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப நான் பிரம்மாண்டமானவங்க, எதுக்கு நான் பயப்படாத ஆள் அப்படின்ற மாதிரி வெளி தோற்றமும் உங்களுடைய வெளி செய்கைகளும் இருக்கிறது. ஆனால் உங்கள் ஆள் மனதுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டோமே, நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா, என்ன பண்ணுறதுன்னு புரியலேன்ற ஒரு குழப்பம் உங்களை அறியாமல் உங்களுக்கு இருக்கிறது. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்தான் ஜோதிஷம். நம்ம வெளிப்பார்வைகளுக்கும் வெளி செயல்பாடுகளுக்கும் நாம் பேசக்கூடிய விஷயத்திற்கும் வேறு. இந்த நிலையில உங்களுக்கு லக்னத்திலே கேது இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே ஒரு விரக்தியான மனநிலை, குழப்பமான மனநிலை, சின்ன சின்ன விஷயங்களை கூட எதிர்காலத்தை பொறுத்து பிரம்மாண்டமாக சிந்திச்சுக்கிட்டு தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோமோ, பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, அப்டேட்டபிள் வெர்ஷனில் பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த ராகு என்ன பண்றாரு, ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாத, ஒரு விஷயத்தை செய்ய முடியாத, ஒரு பிரம்மாண்டமா இவ்வளவு சீக்கிரம் நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ள அது முடிந்தே ஆக வேண்டும், அப்படி இல்லைன்னா ஏதோ நான் இழந்துட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்களும் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம உங்க லக்னம் துலா லக்னமா இருக்கிறதுனால மற்றவர்கள் மனிதாபிமானம் சார்ந்த விஷயங்களுக்காக, மற்றவர்களுக்காக தங்களுடைய நிலை எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனதையும் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறீர்கள். ஆனா இருந்த போதிலும் உங்களுக்கு குழப்பங்கள், கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள், நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி முடிக்க போறோம்ன்றது அதிகமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். முதல்ல புரியுதுங்களா? அதனால முதல்ல நீங்க இப்ப இருக்கிற தசா புத்திகள் எல்லாமே உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள், அதெல்லாமே ப்ராப்பரா இருந்த போதிலும் தந்தை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. இது கூடி சீக்கிரம் முடிவடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் ஏற்பட போகிறது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருங்க. உங்களுடைய அதாவது செப்டம்பர் மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாத்திலுமே மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமா உங்களுக்கு மாறும். நீங்க மனதளவில் கொஞ்சம் குழப்பம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை தெரியாமலே உங்களுக்கு இருக்கிறது. நீங்க நிச்சயமா விநாயகருடைய வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா சதுர்த்தி, சதுர்த்தசி, சங்கரகட சதுர்த்தி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நாட்கள்ல, வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல விநாயக வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. தொடர்ந்து உங்களுக்கு 16 வாரங்கள் நீங்க கட்டாயம் செய்யுங்க. நிச்சயமா ஒரு முன்னேற்றம் தரும். ஒரு நல்ல அற்புதமான ஒரு மன உந்துதல் ஏற்படும். எல்லா விஷயத்திற்குமான விடிவுகளும் ஏற்படும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். செப்டம்பருக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சார், இப்போ வந்து இந்த ராசி கற்கள்னு சொல்லும்போது அது வந்து ராசிக்கு ஏற்ற மாதிரி போடுறதா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தை பார்த்து அதுல இருந்து போடுறது? நிச்சயமா ஜாதகத்தை பார்த்து தான் போகணும். ராசிக்கல் என்பதிலே ஒரு தவறு இருக்கிறது. அது அந்த ராசியினுடைய கல், அது பேரு. ஒவ்வொரு ராசிகள் 12 ராசிகள். நீங்க எல்லாருமே ராசின்னு ஒன்றுமே நம்ம என்னுடைய ஜென்ம ராசி, எனக்கு சந்திரன் என்னுடைய ஜாதகத்தில் எங்க நிற்கிறாரோ அது என்னுடைய ஜென்ம ராசின்னு பேரு. ஜென்ம ராசி என்பது வேறு, ராசி என்பது வேறு. ஜென்ம ராசி என்பது ஒரு தனி மனிதனுடைய ராசியை குறிக்கக்கூடியது ஜென்ம ராசி. ஆனா ராசி என்பது பொதுவான 12 ராசிகள், வான்வெளியில் உள்ள 12 ராசிகளை குறிக்கக்கூடியது. இந்த ராசி கற்கள் என்பது அந்த 12 ராசிகளுக்கும் பொதுவான அதற்கு உரிய கல் தான். உங்க ஜென்ம ராசிக்குரிய கல்லுன்னு யாரும் சொல்லல. இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய பேர் நிறைய ஜுவல்லரிஸ்லையுமே கூட நீங்கள் மகர ராசினா இந்த கல் போடுங்க, இது போடுங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அது வந்து அந்த ஒரு தனி மனிதனுடைய ராசி அல்ல. 12 ராசிகளுடைய அது ஒரு அதில் அந்த ராசிக்குரிய தனித்தன்மை. அது உங்க ஜென்ம ராசிக்கு நீங்க பாடணும். ஜென்ம ராசிக்கு போடக்கூடாது கல். ஆக்சுவலா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதுல எந்த கிரகம் உங்களுக்கு பலவீனம், நல்ல கிரகம் பலவீனம் அடைந்திருந்தா அதுக்குரிய கல்லை நீங்க தேர்ந்தெடுத்து போடும்போது நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஓகே, இப்போ நேர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க சார். மேடம், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த். பிறந்த தேதி வந்து 2/2/1986 மேடம். 2/2/86. சரி சார். உங்க பிறந்த நேரம் என்ன சார்? அதிகாலை 2 மணி அளவு. ஓகே. பெயர்? தூத்துக்குடி மாவட்டம் மேடம். ஓகே. பிறந்த ஊர். உங்க பெயர் என்ன சார்? மதன். மதன். சரி, ஓகே. என்ன கேட்கணும் உங்களுக்கு சார் கிட்ட? இல்ல, கொஞ்சம் பிசினஸ் ரொம்ப லாஸா இருக்கு. அப்புறம் டைம் எதுவும் சரியில்லைங்க. இடையில கூட பைக்ல கொஞ்சம் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிசினஸ் பண்றீங்க சார் நீங்க? நான் கான்ட்ராக்ட் ஒர்க் மேடம், சிவில் கான்ட்ராக்ட். ஓகே ஓகே. அதாவது உங்களுக்கு இப்ப இந்த கோச்சார நிலைகள்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் நிலைகள் கொஞ்சம் சரியில்லாம ஒரு தோரணைகள் தெரிகிறது. உங்களுடைய லக்னத்திற்கு லக்னத்திலேயே சனி அதாவது
வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்திலே இன்றைக்கு கோச்சாரத்திற்கு சனி இருக்கிறார். திருக்கணித படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இது சார்ந்த விஷயங்கள் குழப்பங்களையும், மனதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும், மாற்றங்களையும், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. மற்றபடி தசாபுத்தி அந்தரங்கள் என்பது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த காலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வெளிப்படையாக தோன்றக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களை தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது. நம்ம நேரத்தில் உங்களையே திங்க் பண்ண வைக்கிறது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய டைம் உண்மையிலே நல்லா இருக்கு. உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி இருக்கிறதுனாலே, கோச்சார சனி இருக்கிறதுனால, ஜென்ம லக்னத்தில் இருக்கிறதுனால, அதாங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு, லக்னத்திற்கு லக்னத்திலே இருக்கு. இந்த அதாவது நம்ம கோச்சார சனி அதுதான் உங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துகிறதை ஒழிய மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நல்லா இருக்கு. நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த மாற்றமும் இல்லை. பிரிஸ்கா ஃபீல் பண்ணுங்க. நல்லா இருக்கு நம்ம நேரம்னு சந்தோஷமா திங்க் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல காலம் இருக்கிறது. சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிச்சயமா நீங்க தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு செய்யுங்க. மிக நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அழைத்ததுக்கு மிக்க நன்றி சார். இப்போ உங்களுடைய ஜோதிஷ வித்யாபீட்டத்தை பத்தி சொல்லுங்க சார். சோ அங்க வந்து இப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது? இப்போ ஜோதிடத்துல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் நீங்க கவர் பண்றீங்களா? எல்லாத்தையுமே கவர் பண்றோம். ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மாத்திரம் இல்லாம மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மரபு வழி மருத்துவம், அது சார்ந்த விஷயங்கள், அதில் ஏற்படக்கூடிய ட்ரைனிங் அண்ட் சந்தேகங்கள், அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது, எல்லா விஷயமே நம்ம இப்போ மேற்கொண்டுட்டு வர்றோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜோதிடம் படிக்கக்கூடியவர்கள், நீங்கள் நேரம் என்ன, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், ஃபாரினில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கல்வி கற்கக்கூடிய அளவிற்கு நம்ம அந்த ஆன்லைன் மூலமாக ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் போட்டிருக்கோம் ஜோதிட சார்ந்த விஷயங்களுக்கு. இதில் எல்லா விதமான ஜெம்மாலஜி, நியூமராலஜி, வாஸ்து, உங்களுக்கு பிரசன்ன முறைகள், இது எல்லாமே எல்லா விதமான நாடியினுடைய சூட்சம முறைகள், எல்லா விதமான ஜோதிடத்தில் உள்ள அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பொறுமையும் நிதானமும் தேவை. பொறுமையாக நிதானமாக நிச்சயமாக நீங்கள் வெளியே வரும்போது ஒரு சிறந்த ஜோதிடராக வெளிவரக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து எப்படி என்ன மாதிரி சொல்லணும், எதிர்கால சமுதாயத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிற சமுதாய சிந்தனையோடு இறை ஆன்மீகம் எப்படி வழிபாடு செய்வது எப்படி, அதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான பங்களிப்பையும் ஏற்படுத்தி ஒரு முழு ஜோதிடராக வெளியே அனுப்புகிறோம். வெறும் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஜோதிட பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போகிறதில்ல. ஒரு ஜோதிடராக பரிணமிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இறை வழிபாடு தேவை, தியானம் பண்ணணும், மெடிடேஷன் வேணும், அது சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான நுட்பங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோதிடராக மட்டும் இல்லாமல் ஒரு பாரம்பரிய மரபு வழி மருத்துவராக மாறக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், இப்போ நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, அழைத்ததுக்கு நன்றி. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் தம்பிக்காக கேட்கணும் மேடம். 24/8/1979. 24/8/79. ஓகே. பிறந்த நேரம்? பூரம் நட்சத்திரம் மேடம். சரி, ஓகே. பிறந்த நேரம்? 8 o'clock. காலையிலயா? மார்னிங் தான் மேடம். மார்னிங் 8 o'clock. ஓகே. அவர் பெயர் என்ன? சரவணன். அவர் பிறந்த ஊர்? சென்னை தான் மேடம். சரி, ஓகே. என்ன கேட்கணும் உங்களுக்கு உங்க தம்பியை பத்தி? அவனுக்கு வந்து ஒரு 6 months முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். கண்ணத்துல எல்லாம் அடிபட்டு, பேக்லயே அடிபட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் பழையசெல்லாம் மறந்துட்டான். வேலையும் இல்ல, இன்னும் மேரேஜும் ஆகல. அவன் ஃபியூச்சர் எப்படி மேடம்? நிறைய கடன் வர ஆயிடுச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஓஹோ, எப்படி இருக்குன்னு கேட்கணும் மேடம். ஓகே. அதாவதுமா இவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஒரே ராசியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை பார்க்கிறோம். இது என்னன்னா, அவரை முழுமையாக சிந்திக்க விடாமல் மாற்றி மாற்றி சிந்தனைகளை கொடுத்து திடீர்னு பிரம்மாண்டமான எண்ணங்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கக்கூடிய எண்ணங்கள், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துது. இவரை பொறுத்தளவுக்கு எல்லாமே லேட்டாகி நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். எல்லாமே தாமதமான ஒரு இதுதான் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகவும் பிரச்சனையாகவும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் நம்ம இருக்கிறதை பார்க்கிறோம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் தள்ளி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இப்போ அடுத்த ஒரு 7-8 மாதத்திற்கு அப்புறம் நிச்சயமாக இதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனோ ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதிகமாக இருக்குமா?
இந்த மனோ ரீதியா திடீர்னு நிறைய ஏதாவது பெரிய திட்டங்கள் தீட்டுறது, அதில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்தா கூட, பின்னடைவுகள் வந்தா கூட அது விரக்தியான மனநிலையா மாறக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாமே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். இவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய முற்பகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இழப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் இவற்றெல்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். அற்புதமான வாழ்க்கை இருக்கிறது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அதுதான் உங்களுடைய தேவை. இறை வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. வேலை கிடைக்கும். சொல்லுங்க. ரொம்ப அவனால வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், அம்மா அப்பா எல்லாருமே. இல்ல இது புரியுறதம்மா, நீங்க சொல்ற விஷயம் புரிகிறது. நிச்சயமா செப்டம்பருக்கு அப்புறம் இதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டம்மா. செப்டம்பர் மாதத்திற்கு அப்புறம் இதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா ஏற்படும். நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க அப்ப முயற்சி பண்ணுங்க. இவர் எதிர்பார்த்த மாதிரியான நல்ல வாய்ப்பும் நல்ல வேலையும் கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். செப்டம்பருக்கு அப்புறம் நிச்சயமா கிடைக்கும். ஓகே, அழைத்ததுக்கு மிக்க நன்றி சார். இப்போ வந்து லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்றாங்களே சார், அதாவது இப்ப ஒருத்தர் இறந்த பிறகு அவங்களுடைய ஜேர்னி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள். சோ அதெல்லாம் கூட நம்ம ஜாதகத்துல இருக்கா சார்? நம்ம இல்லம்மா, அது எனக்கு தெரியல ஆக்சுவலி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்ப இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய ஒரு நிலைகள் அதெல்லாமே, ஏன்னா நாங்க ப்ரூஃப் இல்லாம நாங்க பேசக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே. அதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் கிடையாது. இப்போ இருக்கிற லைஃப்ல முன்னாடி என்ன நடந்திருக்கும், இப்போ என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆஃப்டர் த டெத் என்ன இருக்குன்னு சொல்லி கற்பனை வளர்த்தை வேணா நான் வளர்த்துக்கிட்டு சொல்லலாம். ஆனால் சில பேர் சொல்ல முடிகிறது. நாங்களும் சில ஆய்வுகள் அதில் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். பட் அதில் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஸ்பெசிமன் இல்லை. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருமே வேதங்கள்லேருந்து எல்லாமே ஆஃப்டர் த டெத் சில நிகழ்வுகள் இருக்கிறது, அது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத உணர முடிகிறது. ஆனால் ப்ரூஃப் பண்ண முடியாது. அதே போல் ஜாதக ரீதியாக துல்லியமாக இதுதான் நடக்கணும் நான் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எது கரெக்டுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு, அவங்கள சந்தோஷமாக வாழ்க்கையை வழிநடத்துவதற்கான வழிகள் என்னங்கிறது தான் ஜோதிடம். ஓகே சார். இல்ல இத பத்தி படிச்சிட்டு இருந்தேன், அதான் உங்ககிட்ட. நிச்சயமா அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களா இருக்கு. இதில் நான் ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் உங்கள்ட்ட அதை ஷேர் பண்ண முடியும். அதுக்கு வர வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால நம்ம இதை பண்ண முடியாது. நிறைய வெளிநாட்டு சங்கிகைகள் எடுத்து படிக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் நிறைய தென்படுகிறது. நம்ம இதுலயுமே ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு மட்டும் எப்படி தோன்றது, நம்மளுக்கு ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்னு கேள்வியெல்லாம் வந்துச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இது ஒரு விஷயங்களாக இருக்கிறது. பட் ஆனால் நம்ம நிச்சயமா இதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். அது முடிவுகள் நம்மளுக்கு ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வெளியிடுவோம். ஓகே சார். ஓகே, இப்போ நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, அழைத்ததுக்கு நன்றி. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அண்ணாவுக்கா? சரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/1/1978ங்க. 9/1/78. பிறந்த நேரம் என்ன? 1978. சரி, பிறந்த நேரம்? பிறந்த இடம் திருச்சிங்க. சரி, நேரம் டைம்? நேரம் மதியம் 1:30. 1:30. ஓகே, அவர் பேர் என்ன? பேர் மணிகண்ட ராம்குமார். சரி, ஓகே. என்ன கேட்கணும் உங்களுக்கு? மேஷ லக்னம். ஹலோ. சரி, மேஷ லக்னம். ஹலோ. மேஷ லக்னம்ங்க. மிதுனத்துல வந்துட்டு குரு. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீங்க என்ன கேள்வின்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கேட்கணும்? மேஷ லக்னம், தனுசு ராசி. வாழ்த்துகள் அம்மா. இவங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நிச்சயமா இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. புரியுதுங்களா? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறதுனாலே கடகத்துல இவங்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை, இவங்களுக்கு தோஷம் இல்லை அப்படிங்கறத நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க மெயினா இந்த ஒரு குழப்பத்தால தான் அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்பட்டு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு சில செவ்வாய் தோஷம் இருக்கும்பாங்க, இல்லைம்பாங்க. அதற்கான காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப சந்திரனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சந்திரனும் 5-9 குறிகாற்றார். இதற்கான காலகட்டங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்குமா, 2 மாசம் 3 மாசம் அப்புறம் முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். அதான் புரியுறதுங்கம்மா. நீங்க சனி 3ஆம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தாமதப்பட்ட திருமணம். அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த மாதிரி திருமண லைஃப், அதாவது நன்னா நீங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தேடுறீங்க சல்லடை போட்டு, அதை நிறுத்திட்டு மனைவி வாழ்வதற்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு, சந்ததி பெருக்கத்திற்கு நம்மளுக்கு பொருத்தமான ஒரு ஆள் இருந்தா போதும்னு தேட ஆரம்பிச்சு நிச்சயமா சீக்கிரம் திருமணம் நடக்கும். அழைத்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளம். இப்ப இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/1/1978. ஏமா உங்களுக்கான பலன் சொல்லப்பட்டு விட்டதம்மா. நீங்க சொன்ன விஷயத்திற்கு அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இதற்கான நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாம ஈக்குவலா இருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்கோம், தகுதி வாய்ந்தவங்களா இருக்கணும், ரொம்ப சல்லடை போட்டு தேடுறீங்க, அது ஒரு தாமதமாகறதுக்கான காரணமா இருக்கு. நிச்சயமா வெகு சீக்கிரம் திருமணம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகள்ல விளக்கு போடுங்க. வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சார், இப்போ வந்து படிக்கிற பசங்க இப்போ வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு வந்திருக்கு, சில பேர் அவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து அவங்க இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த தெய்வத்தை குறிப்பிட்டு வேண்டணும்? அதாவது இறை வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் இது இல்லை, எக்ஸாம் அப்போ இறை வழிபாடு செஞ்சிருக்கணும். அப்பதான் இப்ப நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். நம்ம காரியமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இறை வழிபாடு செய்யறதுல அர்த்தம் இல்லை. கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இதுல வந்து ஹயக்ரீவருடைய வழிபாடு மிக அற்புதமானதாக இருக்கும். அதற்குரிய மந்திரங்கள், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். மாணவர்கள் நிச்சயமா ஹயக்ரீவருடைய வழிபாடும் அவருடைய மந்திரங்களை, நீங்க ரொம்ப எளிமையான மந்திரங்கள் தான் அது நீங்க படிச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாது சில நேரங்களில் நம்மளுடைய யூடியூப் வழியாகவே உங்களுக்கு எந்தெந்த நேரங்களில் கல்வி கற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எந்த நேரங்களில் கல்வி படித்தோம்னா நம்மளுக்கு நல்ல மண்டையில் ஏறும், நம்ம நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. அப்போ மாணவர்கள் அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டு படித்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு மந்தமான நிலை விளைவிக்கிட்டு இருக்கிற போது படிக்கிறதும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறதுமா அப்படி அவங்கள ஜிக்ஜாக் பண்ணிக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நேரங்களில் மாணவர்கள் கருத்தூன்றி படிக்க வேண்டும் அப்படின்னா அவங்க அதை பிளான் பண்ணிக்கலாம். அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரிமைனிங் டைமில், இந்த நேரங்களில் நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா முயற்சி பண்ணி ஆய்வுகள் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். பல கேள்விகளுக்கு அழகான தெளிவான பதில்களை அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார், ராசி கற்களை பற்றி பேசினோம். அப்புறம் வந்து ஜோதிஷ வித்யாபீடத்தில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறீங்க அதை பற்றி பேசினோம். இப்போ ஜோதிஷ வித்யாபீடத்தில் இணையறதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான மாவட்ட தலைநகரங்கள்லையுமே நம்மளுக்கு அதோடைய பிரான்ச்சஸ் இருக்குது. நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட என்னுடைய பிரதான சிஷ்யர்களை கொண்டு இந்த வகுப்புகள் நடத்தப்படுகிறது. சென்னை, திருச்சி இது போன்ற நகரங்களில் நானே டைரெக்டாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது சார்ந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் டைரெக்டாக படிக்கலாம். அது மட்டும் இல்லை, சார் எனக்கு ரொம்பவே பிஸியாக இருக்கேன், என்னால் வந்து நேரடியாக கற்றுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஆன்லைன் மூலமாகவும் இதனை கற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஓகே சார், இப்போ நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, கால் கட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் டாக்கிங் அபவுட் யுவர் இப்போ ஒரு ட்ரைனிங் அகாடமி அப்படிங்கிறது நிச்சயமா ரொம்ப ஒரு புதுமையான ஒரு ரொம்ப நாவலான ஒரு ஐடியா. அதுக்கு வந்து வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நல்ல வரவேற்பு இருக்கு. நிச்சயமா அதாவது இதுல வந்து நிறைய நம்பிக்கைகள் ஏற்பட வேண்டும். இதில் நிறைய எல்லாரும் நம்பணும். நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளை எல்லாருமே வழிநடத்தக்கூடிய ஒரே சிஸ்டம் என்னன்னா அஸ்ட்ராலஜி மட்டும்தான். மற்ற யாருமே இன்னைக்கு வந்து முன்ன இருந்த பெரியவங்க சொன்னால் சரியா இருக்கும் அந்த நம்பிக்கைகள் எல்லாமே இன்றைக்கு வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு யாருமே யார் சொல்றதையும் கேட்கறது இல்லை. அப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய வருங்கால சந்ததியினரை சமுதாயத்தை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு சிறந்த ஜோதிடர்களால் மட்டுமே முடியும்ன்ற ஆழ்ந்த நம்பிக்கையின் காரணமாக இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக சிறந்த ஜோதிடர்கள் சரியான வழிகாட்டிகளாக வரணும். அவர்கள் மூலமாக அடுத்து வரக்கூடிய நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் மெயினான ஒரு எங்களுடைய லட்சியம் என்பது அதுதான். அது சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இல்லை மருத்துவ முறைகள், அது சார்ந்த விஷயங்களில் மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் மாறி எல்லாமே இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால் நம்முடைய மரபு வழி மருத்துவங்கள், நம்முடைய மண்ணின் நம்முடைய பாரம்பரியமான மருத்துவ முறைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முறையை அது சார்ந்து அமைத்து கொள்ளும் பொழுது ஒரு தன்னம்பிக்கையுடன் சார்ந்த ஒரு வாழ்க்கையை ஜோதிடத்தின் மூலமாகவும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, ஒரு எதிர்மறை இல்லாத பக்க விளைவு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்தை நம்முடைய மரபு வழி மருத்துவத்தின் மூலமாக கற்று நம்ம சேவையாற்றணும் எல்லாருமே அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நிச்சயமாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஜோதிடர் இருக்க வேண்டிய காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. ஓகே சார், இப்போ நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எங்க கணவருக்காக கேக்குறோம். சரி, அவர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 12/2/1986. 12/2/86. ஓகே. பிறந்த நேரம் என்ன?
நேரம் தெரியலங்க மேடம். ராசி வந்து காலையிலயா மாலையிலயா அந்த டைமா தெரியுமா உங்களுக்கு? இல்ல எனக்கு டைம் தெரியாதுங்களே. ஓகே, டைம் தெரிஞ்சா இன்னும் துல்லியமான துல்லியமான பலன்களை சொல்ல பலன்களை முடியும். சொல்லலாம், அவ்வளவுதான். சரி, உங்களுடைய அவர் பிறந்த ஊர் சொல்லுங்க. ஊர் வந்து மணப்பாறை. மணப்பாறை, சரி ஓகே. அவர் பெயர்? தமிழழகன். சரி, என்ன கேட்கணும் உங்களுக்கு அவரை பத்தி? அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப கடன் எல்லாம் நிறைய இருக்கு, சரி கொஞ்சம் கட்டிடுவாங்களா என்ன? ஓகே, அதாவது இவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையுடைய முற்பகுதி என்பது ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையாகவும் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடியதாகவும், காலம் போக போக வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டேஜை நோக்கி போக போக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை மிக அதிகமாக பார்க்கிறோம். எனவே பொறுமை, நிதானம் மற்றும் இறை வழிபாடு ஆகியவற்றின் மூலமாக உங்களை செதுக்கி கொண்டு பொறுமையாக காத்திருங்க. நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல வாழ்க்கையை நோக்கி போவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது எதெடுத்தாலும் பிரச்சனைகள் குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இவை எல்லாமே ஏற்பட்டுக்கூடிய சாத்தியக்கூறுகளை தான் அவங்களுக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால் இப்போதைக்கு குழப்பப்பட வேண்டாம். வாழ்க்கையுடைய பிற்பகுதி அற்புதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அதற்கான திட்டங்களும் அதற்கான செயல்பாடுகளையும் செய்ய ஆரம்பிங்க. இவருடைய எண்ணங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக, எதெடுத்தாலும் பிரம்மாண்டமான எண்ணங்கள் இருக்கும். அதை செஞ்சணும், இதை செஞ்சணும், அதை சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் அதிகமான பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இவங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் பொறுமை, நிதானமாக இருந்து தன்னுடைய தகுதிக்கு ஏற்றார் மாதிரி பிளான் பண்ணி செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த குழப்பங்கள் எல்லாம் வெகு சீக்கிரம் தீர்ந்து போவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தினுடைய முடிவுக்குள்ளேயே இதற்கு எல்லாமே ஒரு மாறுதல் ஏற்படுமா. வாழ்க வளமுடன். அழைத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ சார், இப்போ வாஸ்து மூலமா எந்தெந்த விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல அஃபெக்ட் ஆகக்கூடும், வாஸ்து சரியா இல்லை அப்படிங்கறது அந்த பிரச்சனையினால? இல்லைம்மா, வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுவது முதல்ல கண்டறிவதற்கான சாத்தியக்கூறுகளை ப்ராப்பராக பண்ணணும். முதல்ல இது முதல்ல, அதாவது இன்னைக்கு நம்ம மருத்துவ முறைகளில் பார்த்தீங்கன்னா போனோன்னு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுன்னு ஒரு குழப்பமான மனநிலை இல்லாத நம்ம ஒரு வாஸ்து அப்படிங்கிறது உண்மையிலேயே அது வாஸ்துனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தானா அப்படிங்கிறத முதல்ல கிரக ரீதியாக எல்லாமே நல்லா இருந்து அந்த குடும்பத்தில் தொடர்ந்து தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தால் தான் நம்ம வாஸ்தையை சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். அதுலேயும் நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாமே ஏற்படுறது, வாஸ்து சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவது, கணவன் மனைவியுடைய பிரிவினைகள் ஏற்படுவது, குழந்தைகள் சரியாக இல்லாமல் இருக்கிறது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பிரச்சனையோடையே இருக்கிறது, நிறைய திருமணமாகாத பெண்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது, இது எல்லாத்திற்குமே வாஸ்து, அதான் முக்கால்வாசி எல்லா விஷயத்துக்குமே வாஸ்துவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனால் முதல்ல ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவங்களுடைய கர்மவினையின் அடிப்படையில் இது நடக்குதா இல்லை அந்த இருக்கிற இடத்தினுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கான்றதை ஆய்வு பண்ணி அதற்கான முறைகளை தேர்ந்தெடுத்து பண்ணணுமா. ஓகே சார், இப்போ நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. பையனு கேட்கலான்ட்டாங்க. ஓகே, அவர் பேர் என்ன சார்? நவீனுங்க. நவீன். ஓகே, அவர் பிறந்த நாள் எது, பிறந்த தேதி? 28/10/1992ங்க. 92. ஓகே, அதிகாலை 4:34 மேடம். அதிகாலை 4:34. சரி, ஓகே. அவர் பிறந்த ஊர் எது சார்? ஊர் பல்லடங்க. பல்லடம். சரி, ஓகே. ஓகே, ஓகே. என்ன கேட்கணும் உங்களுக்கு அவர் பத்தி? வேலை எப்படின்ட்டு, இப்போ பிஏ முடிச்சு 3 வருஷம் ஆச்சுங்க. ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? இப்போ ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்காரா? இல்ல, படிச்சிருக்காரு மேடம். கவர்மெண்ட்டுக்கு இதுதான் படிச்சிருக்காரு. இன்னும் பிஇ முடிக்கல, 3வது வருஷம் படிச்சிட்டு இருக்காரு. முடிச்சு 3 வருஷம் ஆச்சுங்க. ஓஹோ, அதுக்கு மேல படிச்சிட்டு இருக்காரு. ஆமாமாங்க, மேல் படிப்பு படிக்கிறாரு. சரி, ஓகே. வாழ்த்துக்கள் ஐயா. இவருக்கு 24 வயது முடிஞ்சு 25வது வயது நடந்துகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் என்பது அவங்க ஃப்ரீயா தன்னுடைய நிலைக்கேற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக பார்க்கிறோம். வெளியூர் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா வேலை தேடுங்க, கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காலகட்டத்தை எடுத்து பார்க்கும்போது அரசு சார்ந்த சார்புடைய விஷயங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் அரசு சார்ந்த வேலைகளுக்கு கொஞ்சம் குறைவா நம்ம ஏற்படக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு நிலையை பார்க்கிறோம். அரசு சார்புடைய நிறுவனங்கள்ல முயற்சி பண்ணாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேரடியான அரசு சார்ந்த துறைகளில் இவங்களுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களும் பிரம்மாண்டமான எண்ணங்களும், எனக்கு எப்படியாப்பட்ட வேலை இருந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளும் இவர்களுக்கு கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா?
இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு எந்த வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை பார்க்க சொல்லுங்கள். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் அவர் தான் நினைச்சதான் நடக்கணுன்ற எண்ண ஓட்டங்களில் இருக்காரு. அதுதான் அவருக்கு தாமதத்தை ஏற்படுத்துது. நிச்சயமாக அடுத்து மாறும் இந்த நிலை. ஓகே, அடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இப்போ நம்ம வந்து வாஸ்து பற்றி தெளிவாக சொன்னீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை அலசணும், அதன் பிறகு வாஸ்துவுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வாஸ்து பற்றி எந்த மாதிரியான ஒரு டீச்சிங் உங்களுடைய அகாடமியில் இருக்கு? அதாவது வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த வாஸ்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாது அதை ஜாதகத்தோடு இணைவுபடுத்தி அதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாது உங்களுக்கு வாஸ்து சார்ந்த விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதை ஜோதிடத்தோடு தொடர்புடைய, ஜோதிடத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்து அது ஜோதிடத்தோடு ஜாதகத்தோடு இணைவு பெற்று எப்படியெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம அந்த வாஸ்து எப்படி இருக்கணும், எதனால் அந்த வாஸ்து ஏற்படுகிறது, எதை நம்ம சரியாக கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பார்வையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜாதகம் ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு அந்த வாஸ்து சார்ந்த விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாஸ்து பாடங்கள் எதை எதை சமநிலைப்படுத்த வேண்டும், பஞ்சபூத சமநிலை மற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி, இது சார்ந்த விஷயங்களை எப்படி சமநிலைப்படுத்துறது, அது சார்ந்த விஷயங்களை கொண்டு தான் நம்மளுக்கு முழுக்க முழுக்க வாஸ்துவினுடைய பாடங்கள் எடுக்கப்பட்டு இது வெறும் கணக்கீடுகளை அளவீடுகளை மட்டுமே நம்ம கொண்டதாக இல்லாமல் வாஸ்து என்பது ஒரு அற்புதமான நிலையை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர வச்சு அவங்களுக்கு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு இடம் தேர்ந்தெடுப்பது முதற்கொண்டு அதற்கு என்ன மாதிரி அமைப்புகள் வர வேண்டும்ங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் தெளிவாக நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம இந்த பாடத்திட்டங்கள். ஓகே சார், இப்போ நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 6/11/1977 மேடம். ஓகே, 6/11/77. பிறந்த நேரம் என்ன சார்? 1:30 மேடம், விடிய காலையில. விடியற் காலை AM. சரி, ஓகே. பெயர்? பேர் கே சரவணன் மேடம். ஓகே, நீங்க பிறந்த ஊர் எது சார்? கரூர் மேடம். கரூர்ல. ஓகே, என்ன கேட்கணும் உங்களுக்கு? தொழில் எப்படி இருக்குன்னு ஐயாட்ட கேட்கலாம் மேடம். இப்போ நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க இந்த ஜெனரேட்டர் வேலை பார்க்குறோம் மேடம், மெக்கானிக்கா இருக்காங்க மேடம். சரி, ஓகே. இந்த ஜெனரேட்டர் சார்ந்த விஷயங்கள் இப்போ நல்லா இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் சொந்த ஊரில் இல்லாத வெளியூர்களில் தான் அடிக்கடி அலைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமானதாகவும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக பார்க்குறோம். வெளிநபர்கள், வெளியூர் பயணங்கள், இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து உங்களுக்கு தடுமாற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நான் பார்க்குறோம். இது வர ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இதனுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகளை நம்ம பார்க்குறோங்க ஐயா. ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கிறது. அது வரைக்கும் நீங்கள் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க, ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஜூலைக்கு அப்புறம் நிச்சயமா நல்லா இருக்கும். ஜூன் ஜூலைங்க. ஆமாங்க ஐயா. சரி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நல்லா. Thank you so much for calling. சார், இப்போ வந்து இப்போ உங்களை வந்து ரொம்ப பிஸியாக நீங்கள் இருக்கீங்க, எல்லா இடங்களுக்கும் பயணிச்சுட்டு இருக்கீங்க, கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, அண்ட் ஜோதிஷ வித்யாபீடத்தை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் போக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆமாம், சென்னையில் வந்து உங்களுக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்களில் முன்பதிவு பெற்று தான் வரணும். அந்த மாதிரி பதிவு பெற்று வரும்போது இங்கே சென்னையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இல்லை திருச்சி சார்ந்த ஏரியாக்கள் அப்படிங்கும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில், அப்படி இல்லைன்னா நேரடியாக வர முடியாது அப்படிங்கிறவங்க தொலைபேசி மூலமாக உங்களுக்கு முன்பதிவு பெற்று அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நிச்சயமாக நிறைய பேர் தொலைபேசி மூலியமாக தான் நம்மளை தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை. மிக அற்புதமான உங்களுக்கு மிக தெளிவான ஒரு பாதையை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். ஓகே ஓகே சார். இப்போ வந்து இன்னொரு நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ மேடம், என்னோட பேர் பிரகாஷ். ஓகே, சொல்லுங்க பிரகாஷ், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/12/1994. 25/12/1994. ஓகே, பிறந்த நேரம் என்ன? 11 o'clock மேடம். 11:30. காலையிலயா 11:15? 11:30. 11:30. 11:30. மேம் நைட். சார் கொஞ்சம் கிளியரா பேசுங்க. 11:30? ஆமாங்க மேடம். நைட்டா காலையிலயா? நைட் மேம்.
நைட்டு. சரி, ஓகே. பிரகாஷ், நீங்க எங்க பிறந்தீங்க? பிறந்த ஊர் எது? சேலம் மாவட்டம். ஓகே, என்ன கேட்கணும் உங்களுக்கு சார் கிட்ட? எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க? நான் செல்ஃப் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது எப்படி இருக்கும், அப்புறம் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேம், இல்ல நான் இன்னும் ஒர்க் பண்ணல. ஓகே, இப்பதான் புதுசா துவங்கலான்னு இருக்கீங்க. எந்த மாதிரி விஷயத்துல பிசினஸ் துவங்கலான்னு இருக்கீங்க? சாரி பிசினஸ் தான் மேம். ஓகே, சரி. பிரகாஷ், நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பு இது. நீங்கள் இதில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் முதலீடுகள் போடும்போது கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை போட்டு அதில் அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டடி பண்ண முடியும். இது சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நீங்களே உங்களுடைய சுய முயற்சியில் தான் வெற்றி பெற முடியும். உங்களுடைய ஜாதகமாக தான் சொல்கிறது. தேவையில்லாத டென்ஷன், ப்ரெஷர், கோபம் இதெல்லாமே தள்ளி வச்சுட்டு ஒரு பதட்டத்தோடு முடிவெடுக்காமல் பொறுமையாக நிதானமாக இருந்து நீங்கள் முடிவெடுத்து நீங்களே உழைச்சா மட்டும்தான் உங்களுடைய சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமாக சாரி பிஸ்னஸ், அது சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறது, வாங்கி விற்கிறது, அது எல்லாமே அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் முழுமையாக கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்க தயாராக இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது இதில் ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டியது. அதனால் நீங்கள் 100% நான் கடினமாக உழைக்கிறேன், நான் டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதீத தன்னம்பிக்கை பெற்றவராக இருந்தால் நிச்சயமாக நீ கேன் கோ ஹெட். நீங்கள் நிச்சயமாக அதில் முன்னேற்றத்தை பெற முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உழைப்புக்கு சலிப்பு ஏற்படுகிறது. நான் கொஞ்சம் மந்தமாக இருக்கேன், ஏன்னா நான் மற்றவங்கள்ட்ட வேலை கொடுத்து நான் செய்யாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனநிலை இருப்பவராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே டைரெக்டாக களத்தில் இறங்கி எல்லா விஷயமும் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் சுயதொழில் பண்ணலாம். நீங்களே தொழிலாளி, நீங்களே முதலாளியாக இருக்கணும் உங்களுடைய ஜாதகப்படி. அப்படி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். வாழ்க வளம். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஒன்றும் குழப்பமே இல்லை. நல்லா இருக்கும். பொறுமை, நிதானம் ரெண்டும் தேவை. முன்கோபம், தேவையில்லாத பதட்டம், முடிவெடுக்கிறதுல ஏற்படக்கூடிய அவசர நிலைகள் இதெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. இதெல்லாம் மாற்றிக்கிட்டா ஃபியூச்சர் மிக அற்புதமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சார், இப்போ வந்து சகுனங்கள்னு சொல்லப்படுது. சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல சகுனமாக இருக்குது, சிலது வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி சொல்லுங்கள் சார். சகுனங்கள் என்பது முதல்ல நம்ம சகுனங்கள்னா மாதிரி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஒரு சில விஷயங்களை எடுத்து ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல காரியத்திற்கோ கெட்ட காரியத்திற்கோ போகும்போது எதிர்ப்படுகின்ற சில பட்சிகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இவைகளை கொண்டு என்ன பண்ணுறாங்க, பல முறை பரிச்சயித்து பார்க்குறாங்க. நம்ம இந்த காரியத்திற்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு சகுனம் தோன்றுகிறதே, இது நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு பல நூற்றாண்டுகள் ஆய்வு செய்து பொதுமக்கள் அனைவருமே இதை பின்பற்றி நடந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத குழப்பங்களையும் விரயங்களையும் தடுக்க வேண்டும்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலையில் இவங்க இதற்கான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இது ஒவ்வொரு சகுனங்களுமே ஒவ்வொரு கிரகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சகுனங்கள் என்பதை பொதுமக்கள் யாவரும் எளிமையாக ஜோதிடத்தை பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு முறை. இந்த சகுனங்கள் தான் முதல்ல ஒரு மனிதன் தன்னை வழிகாட்டி கொள்வதற்காக பயன்படுத்திய முறை. அதுதான் ஜோதிடமாக முதல்ல வந்ததே. அதனால கொஞ்சம் இந்த சகுனங்கள் என்பது இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலைகளில், இன்றைக்கு உள்ள அறிவியல் முன்னேற்றத்தில், பகுத்தறிவு வளர்ச்சியில், மனிதனிடையே ஏற்படுகின்ற பண்பாடு மற்றும் பாரம்பரிய மாற்றங்களுக்கு இடையில நிறைய சகுனங்கள் இன்றைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதனால அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து பேசலாம் சார். மன்னிக்கவும், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. எங்க பையனுக்காக பிரகாஷ், கார்த்திக் பிரகாஷ்ங்க. ஓகே, கார்த்திக் பிரகாஷ் அவருடைய பெயர். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் 23/9/93 கார்த்திக் பிரகாஷ். ஓகே. திருவோண நட்சத்திரம், மகர ராசி. நேரம் சொல்லுங்க, பிறந்த நேரம். பிறந்த வந்து நைட் வந்து 9 மணிக்கு பிறந்தான். சரி, ஓகே. பிறந்த ஊர் எது? இது மாதவரம். மாதவரம். சரி, ஓகே. என்ன கேட்கணும்? எப்படி இருக்கு? இப்பதான் 3 மாசம் வேலைக்கு போறான். என்ன படிச்சிருக்காரு அவரு? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு தான். என்ன படிச்சிருக்காரு அவரு? +2 தான் படிச்சிருக்கான். +2 படிச்சிட்டான். அப்படியா? சரி, ஓகே. இப்ப 3 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா ஆமா. கையெல்லாம் அடிபட்டு வேற வரான். எப்படி அதே வேலையில இருப்பானா எப்படி? ஓஹோ, ஓகே. கவலைப்படாதீங்கம்மா. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நல்லா வருவார். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மிக அற்புதமான ஒரு ஜாதகம் இது.
நிச்சயமா உழைச்சு மேலே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஜாதகமாக இது இருக்கிறது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க முதல்ல, புரியுதுங்களா? மிக அற்புதமான ஒரு ஜாதகம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லா வேலையுமே பார்க்க வேண்டிய ஒரு நிலை. ஒரு மனதுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குழப்பம் தான் இவர் வேலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது. கொஞ்சம் தெளிவா நிதானமா இருந்து செயல்பட ஆரம்பிச்சாருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பாரு. இதே வேலையில இருப்பாரா வேற வேலையில இருப்பாரா? அடிக்கடி வேலை மாற்றம் இருந்துகிட்டே தாமா இருக்கும். ஒரே வேலையை அவர் நீடிச்சு செய்ய மாட்டார் எப்பவுமே. அடிக்கடி வேலை மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தபோது நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அழைத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ இந்த சகுனங்கள் பற்றி சொன்னீங்க சார். இப்போ ஏதாவது ஒரு கெட்ட சகுனம் வந்துருச்சு, இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போயிட்டுருக்கோம், ஒரு திடீர்னு ஒரு கெட்ட சகுனத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன? ஒன்றும் நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஓகே. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, சகுனங்கள் என்பது நிறைய பேருக்கு நிறைய புரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வீட்டை விட்டு 10 அடிக்குள்ள பார்த்தா சகுனம் இல்லை, நான் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தா சகுனம் அப்படிங்கிறது இல்லை. உங்க உள் மனது உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை உணர்த்தும். நம்ம இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கமே, திடீர்னு இந்த சகுனம் எதிர்படுகிறதே, இது நம்மளுக்கு சரியா இல்லையேன்னு அந்த மனது உங்கள்கிட்ட எப்போ ஆழ் மனம் சொல்ல ஆரம்பிக்கிறதோ அப்பதான் அந்த சகுனங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரம் தான். நம்ம எப்போ அந்த ஒரு நம்மளுக்கு நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். காலையில் இயர்லியாக போயிட்டு ஐயோ டைம் ஆகிடுச்சின்னு வந்துட்டு இருப்போம். வந்துட்டு இருக்கும்போது ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று எதிர்ப்படும். அது உங்களுக்கு அசுபமாக இருக்கும் பட்சத்தில் ஐயோ நம்ம இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கோம், அது படுது அப்படிங்கும்பொழுது அந்த காரியத்தை உடனே விட்டுட்டு ரிட்டர்ன் வரணும். ஆனால் நம்மளுடைய மனம் அப்படி ஈடு கொடுக்காது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போனது போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் ஏற்படுமே ஒழிய, அது மாதிரி போய் பார்க்கும்போது அதனால் உங்களுக்கு கால விரயங்களும் பண விரயமும் ஏற்படுகிறதே ஒழிய உங்களுக்கு அதனால முன்னேற்றம் இருக்காது. இதைத்தான் பழைய காலங்களில் சொன்னாங்க, உங்களுக்கு சகுனங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த அளவுக்கு அவசர உலகத்தில் இருக்கிறனால நம்ம அதை பார்த்துட்டு போறதில்ல. போற வழியில பார்த்தோம்னா அப்பயாவது திரும்பி வந்துருங்க. இல்லைன்னா நீங்க போற விஷயம் வேஸ்ட் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு நேர விரயமும் ஏற்படும், கால விரயம், பொருள் விரயம் எல்லாமே ஏற்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலையில் நம்ம யாருமே இல்லை. வந்துட்டோம், போய் பார்த்துட்டு போயிடுவோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, செலவு பண்ணி பண்ணிட்டு போயிடுமே அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியும் அது சார்ந்த விஷயங்களை பிற்காலத்தில் உங்களுக்கு பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தும். அதனாலதான் பழைய காலங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க. ரைட். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஜாதக ரீதியான தீர்வுகளை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கும் அற்புதமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. எல்லா மக்களுமே அவர்களுக்குரிய பிரச்சனைகள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக கேட்டு தெளிவடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்படுகிறது. எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. கேட்குற கேள்வி தெளிவாக இருங்க. நிச்சயமாக ஒரு தெளிவான சரியான ஒளிமயமான வழியை காட்டுவதற்காகத்தான் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த எதிர்கால நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதே போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.